ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. தமிழக அரசு பள்ளிகளில் கல்வி தரம் மிக மோசமாக இருக்கிறது என்றும், தமிழகத்தின் கல்வி தரம் தேசிய சராசரியை விட கீழே போய்விட்டது எனவும் ஆளுநர் RN ரவி பேசியுள்ளார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற எண்ணி துணிக நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்களுடன் ஆளுநர் RN ரவி கலந்துரையாடல் நடத்தினார். அவர் பேசுகையில், கல்விதான் மனிதர்களின் வளர்ச்சிக்கு இன்றியமையாதது. தமிழகம் கல்வியில் சிறந்து விளங்க மிகச்சிறந்த அடித்தளம் அமைத்தவர் முன்னாள் முதல்வர் காமராஜர். அவர்தான் மாநிலத்தின் பல பகுதிகளிலும் பள்ளிகளை அமைத்தார். ஆனால் அந்த அடித்தளம் இன்று பலவீனப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில்தான் 60% மாணவர்கள் படிக்கிறார்கள். அரசு பள்ளிகளில் கல்வி தரம் மிகவும் கீழே சென்றுள்ளது. தேசிய சராசரியை விட அது குறைவாக இருக்கிறது. அரசு பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களில் 75% மாணவர்களால் இரட்டை இலக்க எண்களை கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. 40% மாணவர்களால் அவர்களது பாட புத்தகங்களை கூட படிக்க முடியவில்லை என ஒரு ஆய்வு கூறுகிறது. ஆனால் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அனைவருக்கும் தேர்ச்சி வழங்கப்படுகிறது. அவர்கள் பட்ட படிப்பு படித்து முடிக்கிறார்கள். இது நாட்டுக்கும் ஆபத்தான நிலையை ஏற்படுத்தக்கூடியது. சான்றிதழ்களை வைத்துக்கொண்டு பல இளைஞர்கள் வேலை கிடைக்காமல் தவிக்கிறார்கள் என்று ஆளுநர் ரவி பேசினார். மேலும் அவர் பேசுகையில், தமிழ்நாடு சந்தித்து வரும் மற்றொரு பெரிய பிரச்சனை போதைப் பொருட்கள். ஆனால் இவற்றை பெரிய பிரச்சனை இல்லை என்று மறுக்கக்கூடிய நிலை இங்கே இருக்கிறது. பள்ளிகள், கல்லூரிகளில் போதைப் பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றன. இதை நாம் மறுப்பதால் பயன் இல்லை. இது நடக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு இதற்கு தீர்வு காண வேண்டும். ஆசிரிய சமூகம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். மாணவர்கள் தவறான பாதையில் சென்றால் அது குறித்து பெற்றோர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஆசிரியர் தினம் இதற்கான உறுதியை எடுப்பதற்கானதாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் மாணவர்களுக்கு எதிர்காலம் இல்லாமல் போய்விடும் என்று ஆளுநர் ரவி எச்சரித்தார்.